ஹலோ மக்கள்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் கால்நடை மருத்துவர் டாக்டர் நியாஸ் உங்கள் முன்னாடி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இப்போ நம்ம சொசைட்டியில் இந்த டாக்ஸ் பெட்டாக வளர்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதனால் நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறனால காமனாக என்கவுண்டர் பண்ணுற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னான்னு பார்த்தீங்கன்னா கிட்னி இன்ஜுரி. நார்மலாக ஹியூமன்ஸ்க்கு எப்படி கிட்னி வேலை செய்தோ அதே மாதிரினா அனிமல்ஸ்க்கும் ஓகே 2 கிட்னி இருக்குது. அதோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா எலிமினேட்டிங் த வேஸ்ட், அதாவது ரத்தத்தில் இருக்க கிருமிகளையும் வேஸ்ட்டையும் எலிமினேட் பண்ண வேண்டியது தான் கிட்னியோட மெயின் ஃபங்க்ஷன். அது மட்டும் இல்லான்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பிளட் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறது, ஆர்பிசி செல்ஸ், அதாவது நம்ம பிளட்டு தயாரிக்குது பாருங்கள் ஆர்பிசி, அதோட மெயின் ஃபங்க்ஷன் கிட்னியில் இருக்குது. விட்டமின் டி, எது போன் ஹெல்த்துக்கான முக்கியமான இதே முக்கியமான காம்பனண்ட் பார்த்திங்கன்னா விட்டமின் டி, அது கிட்னிலனா சிந்தசிஸ் ஆகுது. இது மாதிரி கிட்னிக்கு பல ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் மேஜர் எலிமினேட்டிங் த டாக்ஸின்ஸ் இன் த பிளட். பிளட்டில் இருக்க டாக்ஸின்ஸ் அஸ் வெல் அஸ் இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணுறது தான் கிட்னியோடைய மெயின் ஃபங்க்ஷன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் காமனாக வார்டில் என்கவுண்டர் பண்ணுற பெரிய கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்னி இன்ஜுரி. கிட்னி இன்ஜுரிங்கிறது 2 டைப்பாக இருக்குது. அதாவது அக்யூட் கிட்னி இன்ஜுரி அஸ் வெல் அஸ் குரோனிக் கிட்னி இன்ஜுரி. அக்யூட் கிட்னி இன்ஜுரினா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாள்லேயே டக்குன்னு டெவலப் ஆகிறது, கிட்னி டிசீஸ் டக்குன்னு டெவலப் ஆகிறது தான் அக்யூட் கிட்னி இன்ஜுரி. இதாவது குரோனிக் இன்ஜுரினா என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிட்னியோட ஃபங்க்ஷன் கம்மியாகி படிப்படியாக அப்புறம் கம்ப்ளீட்டாக கிட்னியோட ஃபங்க்ஷன் அவுட் ஆயிடும். அக்யூட் கிட்னி இன்ஜுரி எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது டாக்ஸின்ஸ், ஏதாவது பாய்சன் சாப்பிட்டனால வந்துடும் கிட்னி கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆயிரும். இல்லை இந்த என்எஸ்ஐடி, அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸு, அப்புறம் அஸ்பிரின், இந்த மாதிரி டேப்லெட் சாப்பிட்றதுனால கிட்னியோடைய ஃபங்க்ஷன் போயிடும். அதாவது அப்புறம் கிரேப்ஸு, ரெய்சின்ஸு, இது மாதிரி கிட்னிக்கு எதெல்லாம் ஆபத்தான பொருளும் ஓகே. கிட்னிக்கு எதெல்லாம் இந்த ப்ரோட்டீனை டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த ஃபுட்லாம் சாப்பிட்றதுனால அக்யூட் கிட்னி இன்ஜுரி ஆகுது. குரோனிக் கிட்னி இன்ஜுரி யூஸ்வலாக அக்யூட் கிட்னி இன்ஜுரியை விட குரோனிக் கிட்னி இன்ஜுரி கேஸ் தான் அதிகமாக வருது. அது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது நிறைய காசஸ் இருக்குது. அண்ட் அது எல்லாமே நம்ம ஒன்று பார்ப்போம். அதுவும் இல்லாமல் அந்த குரோனிக் கிட்னி இன்ஜுரியை 4 ஸ்டேஜஸாக பிரிச்சிருக்காங்க. அதாவது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. அது என்னென்னங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக பார்க்கலாம் நம்ம, சரிங்களா? மெயினாக குரோனிக் கிட்னி ஃபெயிலியர், அதாவது குரோனிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னா எதனால் வருது அப்படின்னு பார்த்தா மெயின் காஸ் என்னென்னு பண்ணால் ஏஜ். பொதுவாகவே யங் ஏஜில் கிட்னியோட ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும். அப்புறம் வயசாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னியோடைய ஃபங்க்ஷன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறனால கிட்னி இன்ஜுரி யூஸ்வலி வந்துடும். யூஸ்வலாக நாங்கள் வார்டில் என்கவுண்டர் பண்ணுற ஏஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 years to 9 years ஓகே. அதில் அதிகமாக இந்த கிட்னி இம்பேர் ஆகிறதுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்குது. அது ஒன் ஆஃப் த ரீசன் ஆட்டோமேட்டிக்காக ஏஜ். அது நான் பார்த்தீங்கன்னா ப்ரீட். யூஸ்வலாக இந்த ஜெர்மன் ஷெப்பர்டு, டால்மெஷியன் ப்ரீடு, காக்கர் ஸ்பேனியல், புல் டெரியர்ஸ், இது எல்லாமே ஒன் ஆஃப் த மேஜர் ப்ரீட்ஸ் தட் ஆர் அஃபெக்டட் வித் கிட்னி டிசீஸ் ஓகே. அது முக்கியம். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ், இப்போ ஹெல்த் கண்டிஷன். இப்போ சில டாக்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இருக்கும், ஹைப்பர் டென்ஷன், அதாவது அதிகமான பிளட் ப்ரெஷர் இருக்கும், அப்புறம் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கும், அதாவது பேரண்ட்ஸ் வந்துருக்கலாம், இல்லை மயஸ்தனியா கிரேவிஸ், ரியூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி இருக்கிற டிசீஸ்க்கெலாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த கிட்னி டிசீஸ் வர்றதுக்கு அதிகமான காரணம் இருக்குது. அந்த அதிகமான ஸ்கோப் இருக்குது ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் டிசீசஸ் ஓகே. சில டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்குற டாக்ஸ்லாம் வேக்சினேஷன் போடாமல் வச்சுருப்பாங்க. அதாவது நம்ம 6th வீக்லேருந்து நம்ம DHLPPI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேக்சினேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அது போடாதனால மெயினாக லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பேக்டீரியல் டிசீஸ் தட் அஃபெக்ட்ஸ் த டாக். அது மெயினாக மல்டிபிள் ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஆகக்கூடிய டிசீஸ் அது. அது மெயினாக கிட்னி எஃபெக்ட் பண்ணுறதுனால இந்த குரோனிக் கிட்னி டிசீஸ் வரலாம். அப்புறம் எதையும் அப்ஸ்ட்ரக்ஷன் இன் கேஸ் ஆஃப் யூரேட்டர், அதாவது இந்த யூரினரி ட்ராக்ல ஏதாவது அடப்பு இருக்கிறனாலேயும் வரலாம், கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறனாலேயும் வரலாம், ஏதாவது கேன்சர், அதாவது யூரினரி பிளாடர்லேயோ இல்லை யூரின் போகிற ட்ராக்லேயோ ஏதாவது அடப்பு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வரலாம். கேன்சர் இருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக இந்த கிட்னி இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது ஓகே. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் இப்போ எப்படி வச்சு இதை கண்டுபிடிக்கிறது ஓகே. நார்மலாக டாக் இருக்குது. எந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வச்சு கிட்னி இன்ஜுரின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடை கம்மி பண்ணிடும் ஓகே. எனக்கு கிட்னி இன்ஜுரி இருக்கனால அதை மெட்டபாலைஸ் பண்ண முடியாதனால ஆட்டோமேட்டிக்காக டாக் சாப்பிட்றத கம்மி பண்ணிடும் ஓகே. அப்புறம் என்னென்னு பார்த்தா யூரினேஷன் அதிகமாக போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா டாக்ஸ் ஒரு கிட்னி ஒர்க் ஆகாதனால அது மெட்டபாலைஸ் பண்ண முடியாதனால ஆட்டோமேட்டிக்காக
யூரின் வந்து அதிகமாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ யூரின் அதிகமாக போகிறனால என்ன ஆயிரும், டீஹைட்ரேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் ரொம்ப வந்து தண்ணி தாகம் எடுக்கும். சரி, வாமிஷன் எடுக்கக்கூடிய அந்த வாமிட் வர மாதிரியே இருக்கும். ஓகே, அதான் நாசியா இருக்கும், டயரியா பார்க்கலாம், கான்ஸ்டிபேஷன் பார்க்கலாம். அதே மாதிரி அப்புறம் சிலலாம் வந்து எக்ஸ்ட்ரீம் கேஸஸ்லாம் என்னென்னு பார்த்தா பிளட் பார்க்கலாம் யூரினில். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகிறனால ஆட்டோமேட்டிக்காக வந்து மியூக்கஸ் மெம்பரேன் கம்முலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேலாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது. அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிறனால ஆட்டோமேட்டிக்காக போனோடைய பெயின், ஜாயிண்ட் பெயின், அப்புறம் பிபி அதிகமாகிறது. இது மாதிரி இந்த சிம்டம்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து கிட்னி இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் எப்படி நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பிளட் டெஸ்ட் வச்சு. ஸோ பிளட் டெஸ்ட் நாங்கள் எடுத்து என்னென்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஹீமோகுளோபின் பார்ப்போம். ஓகே, அப்புறம் வந்து பிளட் யூரியா நைட்ரோஜன், அப்புறம் கிரியாட்டினின் பார்ப்போம். பன் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் யூரியா நைட்ரோஜன் பார்ப்போம், கிரியாட்டினின் பார்ப்போம். ஏன்னா கிரியாட்டினின், பிளட் யூரியா நைட்ரோஜன் அதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கிட்னியோடைய ஃபங்க்ஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய எஃபிஷியன்சியை வந்து காமிக்கிறதுக்காக அதெல்லாம் வந்து நாங்கள் செக் பண்ணுவோம். அப்போ கால்சியம் பார்ப்போம், ஃபாஸ்பரஸ் பார்ப்போம், குளுக்கோஸ் லெவல் பார்ப்போம். இதெல்லாம் வந்து யூஸ்வலி வந்து பார்க்குறது. அப்புறம் வந்து என்னென்னு பண்ணால் யூரின் அனாலிசிஸ், அதாவது யூரின் கலெக்ட் பண்ணி அதில் எந்த அளவு வந்து யூரின் அனாலிசிஸ் பண்ணி லேபில் கொடுத்து ப்ரொசீட் பண்ணி எந்த அளவு ஏதாவது ப்ரோட்டீன்ஸ் இருக்கா, பிளட் இருக்கா, அப்புறம் வந்து மற்றபடி ஏதாவது டிசீஸ் இருக்கான்னு சொல்லிட்டு யூரின் அனாலிசிஸ் பார்ப்போம். அல்ட்ராசவுண்ட் பார்ப்போம். அல்ட்ராசவுண்ட் வந்து டியூமர் ஏதாவது இருக்கா, அப்புறம் ஏதாவது அடப்புகள் இருக்கா, ஸ்டோன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அல்ட்ராசவுண்டில் பார்க்கலாம். எக்ஸ்ரேல பார்த்தோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். அப்புறம் ஏதாவது கேன்சர் கட்டிலாம் இருந்துச்சுன்னா பயாப்சி பண்ணி கூட நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம் எந்த மாதிரி கேன்சர் அது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் அதே மாதிரி சொன்ன மாதிரினா கிட்னி இன்ஜுரி ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பிபி வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஸோ பிளட் ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதிகமானாலும் நம்ம வந்து இது வந்து ஒன் ஆஃப் த டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைக்கலாம். ஸோ வந்து இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தோன்னா நம்ம கிட்னி டிசீஸ்க்காக சிம்டம்ஸ் பார்த்தோம், கிளினிக்கல் சயின்ஸ் பார்த்தோம், அப்புறம் வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ ஃபைனலாக ட்ரீட்மெண்ட்டு என்ன கிட்னி ஃபெயிலியருக்கு மெயினாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டீஹைட்ரேட் ஆனதுனால ஃப்ளூயிட்ஸ்லாம். ஸோ ஃப்ளூயிட்ஸ் வந்து நம்ம ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம டாக்ஸஸ். ஏன்னா வந்து ரொம்ப வந்து கிட்னி இன்ஜுரி ஆகிறனால அது வந்து மெட்டபாலைஸ் ஆகாதனால யூரின் வெளியே போகிறனால ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ அதனால் அதிகமான ஃப்ளூயிட் கண்டென்ட் ஃபுட்ஸை வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வந்து டயட்னா. ஸோ டயட்னா எந்த மாதிரி ஃபுட் நம்ம கொடுக்கணும்னா எந்தெல்லாம் ஃபுட் வந்து ப்ரோட்டீன், ஃபாஸ்பரஸ், சோடியம் இருக்கோ அதெல்லாம் வந்து கம்மி பண்ணிவிட்டு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் எந்த ஃபுட்லலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து அதிகமாக வந்து கொடுக்கணும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஃப்ளூயிட்ஸ் வந்து நம்ம அதிகமாக கொடுக்கணும். அப்போனா வந்து இந்த ஆக்சுவலாக வந்து பிளட்டில் இருக்க டாக்ஸின்ஸ், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து அது வந்து வெளியேற்றும். ஓகே, ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடிகேஷன்ஸ். நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ண வாமிஷன் வராமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் வந்து சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த ஓமிப்ரசோல், பேண்டாப்ரசோல் அந்த மாதிரி டேப்லெட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கலாம். அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அல்சர்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து கேஸ்ட்ரோ ப்ரொடெக்டன்ஸ் கொடுக்கலாம். லைக் வந்து சுக்ரல்ஃபேட்டு அந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கலாம். அப்புறம் வந்து இந்த பிளட் ப்ரொடக்ஷன் அது வந்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து கிட்னினா வந்து பிளட் ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு மெயின் ஃபங்க்ஷன் வந்து கிட்னினா. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக கொடுக்கலாம். அப்புறம் டயூரிட்டிக்ஸ் கொடுக்கலாம். அப்புறம் வந்து பிபி அதிகமாக இருக்கிறனால பிபி குறைக்கிறதுக்கு வந்து மாத்திரைகள் கொடுக்கலாம். ப்ரோபனலால், லட்டினலால், பீட்டா பிளாக்கர்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் பண்ணுறோம். அப்படி வந்து சப்போஸ் வந்து பேஸ்ட் ஆன் ஸ்டேஜஸ் பொறுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1, 2, 3, 4 இருக்குல்ல. இந்த ஸ்டேஜ் 4லலாம் வந்து சிவியராக கிட்னி வந்து டேமேஜ் ஆகிடும். அதெல்லாம் வந்து டாகை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் வந்து பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவோம். பட் அதெல்லாம் பண்ணால் பிழைக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். பட் அட்லீஸ்ட் வி கேன் ட்ரை டு சேவ் த லைஃப் ஆஃப் அன் அனிமல். அதுதான் வந்து ஆட்டோமேட்டிக்காக முக்கியம். ஸோ பொதுவாக இப்போ எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ வந்து கிட்னி டிசீஸ்னால் என்னன்னு பார்த்தோம், எதனால் வருதுன்னு போட்டோம், வாட் ஆர் த ப்ரீ டிஸ்போசிங் காஸ் அப்படின்னு பார்த்தோம், அப்புறம் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பார்த்தோம், எப்படி டயக்னோஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ ஃபைனலாக வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அப்புறம் இப்போ எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக வந்து நியூட்ரிஷன். ஸோ வந்து எப்போயுமே வந்து பேலன்ஸ்டு டயட்னா டாக்ஸ் வந்து கொடுக்கணும். ரொம்ப வந்து ப்ரோட்டீன் ரிச் டயட்டோ, சோடியம் டயட்டோ இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ வந்து குறிப்பிட்ட ப்ரோட்டீன் இருக்கணும், கார்போஹைட்ரேட் இருக்கணும், ஃபேட் இருக்கணும், எல்லாமே நிறைஞ்ச ஃபுட்டை வந்து நம்ம டாக்ஸ் வந்து கொடுக்கணும். அப்புறம் யூஸ்வலாக வந்து வெட்டினரி எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைமில் வேக்சினேஷன் போடுறது, டிவார்மிங் பண்ணுறது, ஸோ யூரின் அனாலிசிஸ், பிளட் டெஸ்ட் இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம ஈஸியாகவே சீக்கிரமே கண்டுபிடிச்சோம் ஏதாவது கிட்னி டிசீஸ் இருக்கான்னு. அப்புறம் ஹைட்ரேஷன், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நிறையா வந்து டாக்ஸ் வந்து கொடுக்கணும். எந்த அளவு நம்ம தண்ணி கொடுத்து ஹைட்ரேட்டாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து கிட்னிக்கு வந்து லோடு கம்மி. அதுவும் இல்லாமல் வந்து இந்த கிட்னி டிசீஸ்லேருந்து நம்ம பாதுகாக்கலாம். அப்புறம் வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டாகோடைய வெயிட் வந்து யூஸ்வலாக வந்து அதிகமாக கிட்னிக்கு வந்து என்ன ஆகும்னா ஓவர்லோட் ஆகும். ஸோ வந்து அதனால கூட கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் கம்மியாகி இது மாதிரி கிட்னி டிசீஸ் வரனால நம்ம வந்து உயிருக்கே ஆபத்தாகலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து வெயிட் வந்து
கண்ட்ரோலில் வந்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸின்ஸ் வந்து சாப்பிடாமல் பார்த்துக்கணும். ஸோ நம்ம கொடுக்குற ஃபுட்டில் தான் எல்லாமே இருக்குது. சரி, அப்புறம் ஓரல் ஹெல்த், நம்ம வந்து டென்டல் க்ளீனிங் இதெல்லாம் கரெக்டாக வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ப்ரிவென்ஷன். ஓகே, ஸோ யூஸ்வலி இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் கேசஸ் வி ஆர் அட்டெண்டிங் இன் டே டு டே வார்டு. டெய்லி நாங்கள் இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ வந்து ஜஸ்ட் அன் அவேர்னஸ். ஓகே, ஸோ ஏதாவது நீங்கள் கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக எங்களை வந்து எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். இப்போதைக்கு உங்கள் டாக்டர் நியாஸ்.